அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். விசேஷமாக இது கிறிஸ்மஸ் காலம். எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அட்வான்ஸாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கொஞ்சம் அந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிற பார்வையில் கொஞ்சம் வித்தியாசப்பட்டவன். உங்களுக்கே தெரியும், நம்ம பழைய வீடியோக்களில் பார்த்தவங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னு சிலர் அனுசரிக்கிற சில விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏன்னா இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்மஸ்ன்னு கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிங்கிறவர் ஒரு நல்ல மனுஷன், ஏழை குழந்தைகளுக்கு இரவோடு இரவாக போய் பரிசு பொருட்களை அவங்க வீட்டு முன்னால வச்சுட்டு வந்துருவார். அப்படி குழந்தைகளையும் ஏழை எளிய மக்களையும் சந்தோஷப்படுத்தினதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது. அப்ப இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா, இது மாதிரி ஏதாவது நன்மை செஞ்சிட்டீங்கன்னா நம்ம பாராட்டலாம். ஆனா கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு கோமாளி மாதிரி வேஷம் போட்டு பலூனை எல்லாம் அவருடைய அந்த குடுமியில தொங்க போட்டு போய் குத்தாட்டம் ஆடுறது, பிரேக் டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்படும் போது என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியல. இது ஒரு ஆரோக்கியமான நிகழ்வாக இல்லை. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு நிகழ்வாக இது இல்லை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இவங்க போற கேரள் ரவுண்டு பூரா ஏற்கனவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர்ற குடும்பத்துக்குள்ளேயே போய் அவங்களுக்கு வசனத்தை வாசி காட்டி அவங்க கிட்ட பாட்டு பாடி அந்த ₹1 சாக்லேட்டை பகிர்ந்துக்கிட்டு ஒரு பல்கா ஒரு காணிக்கை வாங்கிட்டு வர்ற இந்த ஒரு நிகழ்வை தான், இந்த ஒரு மட்டமான ஒரு விஷயத்தை இன்றைக்கு அநேகர் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ என்னுடைய வாழ்க்கையில நான் பல வருடமாக கிறிஸ்து பிறப்பை நான் கொண்டாடுகிறேன். எப்படி கொண்டாடுறேன்னு கேட்டீங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு என் வசதிக்கு தகுந்தாற் போல் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிலவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, சிலருக்கு சாப்பாடு போடுவது, இந்த மாதிரியான சில நிகழ்வுகளை கொடுத்து மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது. சிலருக்கு கேக் வாங்கி கொடுத்து, எங்களுடைய ஏரியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கேக் வாங்கி கொடுத்து அந்த தினத்தை பயன்படுத்தி கிறிஸ்துவின் பிறப்பை அவர் எதற்காக பிறந்தார் என்பதை அந்த மக்களுக்கு அறிவித்து விட்டு வருவதற்கு இது எனக்கு நல்ல ஒரு உறுதுணையா இருக்கு. அதனால இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இப்படி நான் அனுசரிக்கிறேன். நீங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட கிறிஸ்து நிச்சயமாக நமக்கு பிறந்தார், அதுல எந்த சந்தேகம் இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்பாக கிறிஸ்து பிறந்தார். 25ஆம் தேதியா அப்படின்னு கேட்டா அது நமக்கு போதிய ஆதார தரவுகள் இல்லை. ஆனா இயேசு நிச்சயமாக பிறந்தார் என்பதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதனால நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான் என்கிற வார்த்தையின் அடிப்படையில நீங்க 25ஆம் தேதி நிச்சயமாக இந்த கிறிஸ்துமஸை அனுசரிக்கலாம். உலகம் முழுவதுமே இந்த 25ஆம் தேதி என்ன செய்யுது, அனுசரிக்குது. பெரிய பெரிய அரசியல் தலைவரும் கூட, கடவுள் மறுப்பாளர்களும் கூட இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அவங்க கிறிஸ்துவின் நற்செய்தி அவங்க அந்த மேடையில் அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த நாட்கள்ல சில கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா, அந்த 25ஆம் தேதி எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா, அது எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா, அதைத்தான் இவங்க இப்படி கொண்டாடுறாங்க இப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த 25ஆம் தேதிய நல்ல முறையிலே கூட அனுசரிக்க விடாமல் தடுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, 25ஆம் தேதி இல்ல, அது நமக்கு தெரியாதுப்பா, ஆனா இயேசு பிறந்தார்ல, ஏதோ ஒரு நாள் நம்ம கொண்டாட 25ஆம் தேதி இருந்துட்டு போகட்டும். பண்டைய நாட்கள் அது வேற எந்தெந்த காரணத்துக்காக கூட அந்த 25ஆம் தேதி வச்சுட்டு போறாங்கய்யா. இன்னைக்கு இந்த டிசம்பர் 25ங்கிறத உலகம் முழுவதும் எதுவாக பார்க்கிறார்கள்? ரட்சகர் இயேசு பிறந்த தினமாகத்தானே தான் பார்க்கிறாங்க. அவங்க சூரிய கடவுளுடைய பிறந்த நாள் என்று இந்த 25ஆம் தேதி எல்லாம் பார்க்கறது இல்லை. எல்லாருமே டிசம்பர் 25 என்றால் இயேசு பிறந்ததை தான் அவங்க பார்க்கிறாங்க. அப்படிங்கிற போது தாராளமாக கடவுள் விரும்புகிற அடிப்படையில இந்த கிறிஸ்துமஸை நாம் நிச்சயமாக என்ன செய்யலாம், கொண்டாடலாம். நல்லா கவனிங்க, எங்க அப்பாவுக்கு எப்ப பிறந்த நாள்னு எங்க அப்பாவுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால நாங்க அப்படியே விட்டுட்டோமா? எங்க அப்பாவை நாங்க நேசிக்கிறோம். அப்ப அவருக்குன்னு ஒரு பிறந்த நாள் இருக்கணும், அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கணும். ஏன்னா அவரு வாழ்ந்த காலத்துல எல்லாம் அந்த பிறந்த நாளை பதிவு செய்கிற வழக்கமும் இல்லை. அவங்க ஸ்கூலுக்கு போன விஷயங்களும் இல்லை. ஸ்கூலுக்கு போகும்போது அன்னைக்கு இதெல்லாம் கேதர் பண்ணி அவங்களுக்கு இந்த டிசி எல்லாம் வச்சு இன்னைக்கு பர்த்டேவை குறிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அன்னைக்கு இல்லை. ஒரு 80 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த நபர்கள், பெரும்பான்மையான நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில பிறந்த நாளே தெரியாது. அப்படிதான் எங்க அப்பா. அப்ப நாங்க என்ன செஞ்சோம்னு கேட்டீங்கன்னா, அப்பா எப்ப ஞானஸ்தானம் எடுத்தாரோ அந்த தினத்தை பர்த்டேவாக நாங்க கொண்டாடணும். அதுவும் எங்க அப்பா பார்த்தீங்கன்னா, என்னுடைய பையன் பிறந்த தினத்தன்று அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். அதே தினத்தன்று அவருக்கு நாங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணோம். இதுல எந்த தப்பும் கிடையாது. அப்ப இந்த 25ங்கிறது எவனோ என்னமோ வச்சுட்டு போறான்யா. ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் இயேசுநாதருடைய பிறந்த நாள் தானே வைக்கிறோம். அப்ப தாராளமாக இந்த இயேசுநாதருடைய பிறந்த நாளை இயேசுவுக்கு பிரியமாய் நாம் கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இயேசு சொல்லுகிறார், இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப முடிஞ்ச அளவுக்கு இந்த கிறிஸ்துமஸ்
நாளன்று நீங்க கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க மறந்துடாதீங்க. ஏழை எளிய மக்களை எல்லா தினத்திலும் உதவி செய்யணும் தான். ஆனா இந்த பிரத்யோகமா இந்த தினத்துல உங்க வசதிக்கு தகுந்தால் போல உங்களால என்ன முடியும், என்னால ஒருத்தருக்கு தாங்க எடுத்து கொடுக்க முடியும், அவ்வளவுதாங்க என்னுடைய வசதி. அப்படியா, ஓகே, ஒருத்தருக்கு யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ஆடை எடுத்து கொடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு, உங்களால முடிஞ்ச ஒரு 100 பேருக்கு உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு உணவு கொடுங்க. அவங்களுக்கு கேக் பரிமாறி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை இதமயமா சொல்லுங்க. ஒரு சுதந்திரம் இருக்கு பாத்தீங்களா? இந்த கிறிஸ்துமஸ் 25 அன்னைக்குன்னு நம்ம தெரு தெருவா போய் ஆண்டவர் அறிவிக்கிறதுக்கு இந்த தேசம் ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கு. இதை அழகாக நீங்க பயன்படுத்தி கொண்டு நற்செய்தி அறிவிக்க ஒரு நாளும் என்ன செஞ்சிடாதீங்க, மறந்து விடாதீர்கள். பெரிய அரசியல் தலைவர்கள் கூட வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. நான் பார்த்தேன், கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையில கலந்து கொண்டு அவர் என்ன செய்யறாரு, எல்லாருக்கும் அற்புதமாக வாழ்த்து தெரிவிக்கிறார். கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவர் சுவிசேஷமா அறிவிக்கிறார். நான் அவரை வாழ்த்துகிறேன். அன்பில் மகேஷ் அருமையா ஒரு வார்த்தை சொன்னாரு, இது நான் நன்றி கடன் என்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. நாங்க இதை மறக்க மாட்டேன் எப்போ அப்படின்னு. ஏன்னா இந்த கிறிஸ்துவை அறிந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் இந்த பூமிக்கு வந்து இந்த தேசத்துல இருக்கிற கடைநிலையில் இருக்கிற மக்களையும் உயர்த்தி விட்டாங்க. முதல்ல அவங்க தான் வந்து இங்க ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. பெண் ஸ்கூல், பெண்ணுடைய முதல் ஸ்கூலை யாரு கட்டினாங்க கேட்டீங்கன்னா மிஷனரிகள் தான் கட்டினாங்க. பெண்கள் படிக்கணும், பெண்கள் நர்ஸ் ஆகணும், பெண்கள் டாக்டர் ஆகணும். முதல்ல அதுக்கு எல்லாத்துக்கும் திறந்த வாசல் யார் இங்க வந்து செஞ்சான்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவ மிஷனரிகள் தான். அதனால எங்களுடைய கல்வி கண்ணை திறந்த உங்களை என்னைக்கு நாங்க மறக்க மாட்டோம் அப்படின்ட்டு இவங்க எதிர்ப்பாங்க. ஒரு மெஜாரிட்டி கூட்டம் நம்மளை எதிர்ப்பாங்கன்னு தெரிஞ்சு கூட கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா இருந்து கிறிஸ்தவ பண்டிகை ஆகிய இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை அவங்க வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கே இவ்வளவு பெரிய வெளிச்சம் இருக்கும்போது கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, நம்மளை பகைக்கிறவர்களுக்கு நீங்க அன்பு செலுத்தி அதனால உதவி செய்யுங்க. அதனால நம்ம வெறுக்கிற கூட்டமா இருந்தாலும் பரவாயில்லைங்கய்யா, இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன, அவங்களுக்கு உதவி செய்வதுதான். உங்களால முடிஞ்சது, அவங்க என்ன ஏதெல்லாம் நீங்க விசாரிக்காம கஷ்டப்படுறாங்களா, உடனே உங்க கையை திறந்து உங்களால் முடிந்ததை இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்னைக்கு சிலருக்கு செய்ய மறவாதிருங்கள். உங்கள் பணங்களை தேவையில்லாத வீண் விரயமாக, வேஸ்டாக, ஆடம்பர காரியத்துக்கு செலவிடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு செயல்படுங்க. ஏன்னா இயேசுக்கு தான் பிறந்த நாள். அப்ப இயேசுவை சந்தோஷப்படுத்துவதுதான் இங்கே முழு நோக்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய, இயேசுவின் பிறந்த நாளே உங்களை மட்டுமே சந்தோஷப்படுத்துகிற விஷயங்களை என்ன செய்யக்கூடாது, வச்சுக்க கூடாது. இப்ப இயேசுவை எப்படி சந்தோஷப்படுத்துவது? வேதத்திலே பல வசனங்கள் நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன். அந்த அடிப்படையில இந்த ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யும் போது அது இயேசுவுக்கு செய்ததாக இருக்கும். நிச்சயமாக இந்த கிறிஸ்துமஸ்ல நீங்க எல்லாரும் அப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். சரி, இந்த வாழ்த்தோடு மட்டும் இல்லாம பைபிள் இருக்கிற முக்கியமாக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது நடந்த ஒரு வசனத்தை குறித்து நம்ம விளக்க போறோம். அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். என்ன? இயேசு கிறிஸ்து பிறக்கிறார், சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாகிற ஒரு செய்தி. தேவ தூதர்கள் எல்லாம் இறங்கி வந்து ஆர்ப்பரிக்கிறார்கள், மேய்ப்பர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், சாஸ்திரிகளுக்கு அந்த செய்தி போகிறது. சாஸ்திரிகள் ஒரு கூட்டமாக வந்து 3 பரிசு பொருட்களை எடுத்து சுமந்து வருகிறாங்க. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்களா, ஞானிகளாகிய சாஸ்திரிகளும் கூட அந்த இடத்துல கொஞ்சம் முட்டாள்தனமாக சிந்திக்கிறாங்க. என்ன அப்படின்னா, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாருன்னா எங்க பிறப்பாரு, அரண்மனையில தான் பிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஏரோது அரண்மனையில போய் இந்த ராஜாவை பத்தி விசாரிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தப்பு கணக்கு போட்டாங்க பாருங்க. யூதர்களும் இந்த தப்பு கணக்குல தான் இருந்தாங்க. இயேசுநாதர் மேசியாவா இருந்தால் அவர் வாளை எடுத்துக்கொண்டு ரோமர்களோடு போராடி அவர்களை வெட்டி வீழ்த்தி விட்டு நமக்கு சுதந்திரத்தை கொடுப்பார், அப்படித்தான் அவருதான் ராஜா அப்படின்னு அப்படித்தான் மேசியா வருவார் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகை வேறு ரீதியாக இருந்தது. அவர் நிச்சயமாக ராஜாவாகத்தான் வந்தார், நிச்சயமாக அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கத்தான் வந்தார். ஆனா மாம்ச ரீதியான அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வரல, ஆன்மாக்குள்ள நமக்கு விடுதலையை கொடுக்கும்படி, சுதந்திரத்தை கொடுக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, வந்தார். அது அவங்களுக்கும் புரியல, சாஸ்திரிகளுக்கும் புரியல. இந்த சாஸ்திரிகள் வந்து ஏரோது ராஜாவுடைய அரண்மனையில தேடும்போது ஏரோது ராஜா உன்னை கேள்விப்படுறான், நான் ஒரு ராஜாவா இருக்கும்போது யூதருக்கு இன்னொரு ராஜா யூத குலத்திலே பிறந்திருக்கிறாரா அப்படிங்கிறத உடனே அவனுக்கு வெறுப்பாயிருச்சு. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த ஏரோது யார், யாக்கோபு ஏசா 2 பேர் நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளைகளை வாசிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ஏசாவினுடைய சந்ததியாகி ஏதோமியருடைய வம்சாவளி தான் இந்த ஏரோதுக்கள். இந்த ஏரோதுக்கள் அன்றைய ரோம சாம்ராஜ்யங்களையும் கிரேக்க சாம்ராஜ்யங்களையும் தங்கள் கைக்குள்ளே போட்டுக்கொண்டு தன்னுடைய சகோதரர்களையே அன்னைக்கு நீங்க கொல்ல வேணாம் சார், நாங்களே கொன்னு உங்களுக்கு பிடிச்சு தர்றோம் அப்படின்னு இந்த ஏரோதுக்கள், இந்த ஏதோமியர்கள் தங்கள் சகோதரர்களாகி இஸ்ரவேலர்களை அடித்து நொறுக்கி அவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தாங்க. அதனால
கிரேக்கர்களா இருந்தாலும் ரோமர்களா இருந்தாலும் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த சாம்ராஜ்யத்தை நீங்களே ஆண்டு கொள்ளுங்கள், எங்களுக்கு நீங்க கப்பம் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏரோதுக்களை நியமித்து வச்சாங்க. அப்ப யூதருக்கு ஒரு ராஜா பிறந்துட்டார் அப்படின்னு ஒண்ணு இந்த ஏரோதுக்கு இப்ப பொறுக்கல. அவன் மனசு யுத்த களமாக மாறுகிறது, கலங்குது அவன் மனசு. ஆனா கீழே உள்ள வசனத்தை வாசிச்சோம், எருசலேமின் குடிகளும் கலங்கினார்கள் அப்படிங்கிறத வாசிக்கிறோம். இப்ப ஒரு சிலருக்கு கேள்வி, ஏரோது கலங்கலாம், ஏன்னா தன்னுடைய மகுடம் பறிபோகிறதுக்கு வேற ஒரு ராஜா பிறந்துட்டாரு அப்படின்னு ஒண்ணு, எங்கடா நம்ம சாம்ராஜ்யம் கவிழ்ந்து அவங்க கிட்ட போயிருமோ, அந்த ஜனங்களை நாம தொடர்ந்து அடிமையா வச்சிருக்கணுமே அப்படின்னு ஏதாவது செய்வான், ஏதாவது கலக்கம் அவனுக்கு ஏற்படுது இயல்பு. ஏன் இஸ்ரவேல் மக்களுக்குள்ள கலக்கம் ஏற்பட்டுச்சு? இவங்க ஏன் கலங்கினாங்க? இவங்க ஒருவேளை யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறான்னு சொன்னது சந்தோஷம் தானே அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. ஒரு எளிமையான விஷயம்தான், ஆனா சிலருக்கு இந்த பகுதி புரியறது இல்லை. எப்பவுமே வேதத்தை நம்ம வாசிக்கும் போது சில பகுதிகள் புரியவில்லை என்றால் அது என்னவா இருக்கும்னு சிந்திக்கணும். ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா இந்த புரியாம பகுதி இருக்கிறனால உடனே வேறு விதமாக குற்றஞ்சாட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா, நீங்க எல்லாரும் வந்து ஒரு நரி கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நரி பசியோடு காட்டுக்குள்ள போகுது, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு திராட்சை செடி, அந்த திராட்சை செடியில ஒரே ஒரு கொலை நல்ல அழகாக பழுத்து இருக்கிறது, கொஞ்சம் உயரமா அது நல்ல அருமையா பழுத்து இருக்குது. இப்ப அந்த நரி, பசியோட போன நரி என்ன செய்யுதுன்னா, அந்த திராட்சை கொலையை எப்படியாவது எடுத்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்க்குது, அதுக்கு எட்டாத உயரத்துல அது இருக்குது. ரொம்ப நேரம் முயற்சி பண்ண நரி கடைசியில தன் மனசை ஆசுவாசப்படுத்திப்படி தன் மனதுக்கு தனக்குத்தானே அது ஒரு பொய் சொல்லிக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனிச்சான். இதுக்கு அந்த அந்த கனியை டேஸ்ட் பண்ணியே பார்க்கல, அந்த கனி இதுக்கு எட்டவே இல்லை. எட்டல அப்படின்னு இது என்ன செய்யுது, அந்த கனி புளிக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு போனது. அது போல நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா, பைபிள்ல இருக்கிற ஒரு வசனம் புரியல அப்படின்னா அந்த வசனத்தை குற்றப்படுத்திட்டு போயிடுறது, அது முரண்பாடுங்க அப்படின்னு. பலருக்கு நம்ம தொடர்ந்து அதெல்லாம் முரண்பாடு இல்லையா, உனக்கு புரியல அவ்வளவுதான், அதை நீ வந்து ஆராய்ந்து பாரு அல்லது எங்க மாதிரி ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களுக்கு பாத்தீங்கன்னா, ஏன் இஸ்ரவேல் ஜனங்களும் மக்களும் கலங்குனாங்க அங்க இருக்கிற ஜனங்கள் அப்படின்னு. நல்லா கவனிங்க, யதார்த்தமாக இந்த ஏரோது ராஜா ஒரு கொடூரமான அரசன். தன்னுடைய அரச அவையை பாதுகாத்துக் கொள்ள, தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்ள எந்த எஸ்டீமுக்கும் அன்றைய அரசர்கள் போவாங்க. இது நீங்க எல்லா இடங்களையும் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலேயே கிதியோன் நல்ல மனுஷன் தான், ஆனா கிதியோனுக்கு ஏராளமான பிள்ளைகள், 70க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் அவனுக்கு இருந்தாங்க. அப்ப பதவி ஆசைக்கு, கிதியோனுக்கு அப்புறம் நான் தான் இந்த ஜனங்களை ஆளுகை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் பாத்தீங்கன்னா, அந்த கிதியோனுடைய மற்ற பிள்ளைகளாய் 70 பேரையும் ஒரே கல்லிலே வெட்டி போட்டு தான் அரியணையை கட்டி கொண்டான் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இந்த மாதிரி கொடூரமான செயல்களை அன்றைய நாட்களிலே சில அரசர்கள் செய்திருக்கிறார்கள். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் பற்றி எறிந்தது, தேவன் அவர்களை தண்டித்தார். இதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்த விஷயம். ஆக மொத்தத்துல தங்கள் அரசவையை பாதுகாத்துக் கொள்ள என்ன வேணாலும் போவாங்க. அப்ப அரசன் தனக்கு எதிரடையாக இன்னொரு ராஜா பிறந்து விட்டார் என்று கலக்கப்பட்டது போல இந்த கொடூரமான அரசன் ஏரோது என்ன செய்ய போகிறானோ என்று அந்த நாட்டு மக்களும் என்ன செஞ்சாங்க, கலங்கினார்கள். அதுதான் நம்ம கீழே வாசிக்கிறோம், அந்த நாட்டு மக்களும் கலங்கினார்கள் என்று. அவங்க என்ன பயந்தாங்களோ, என்ன கலங்கினாங்களோ அப்படியே சம்பவிச்சிச்சு. என்ன செஞ்சா இந்த ஏரோது ராஜா, ஒட்டுமொத்தமாக தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டோம் என்பதை ஏரோது அறிந்த பொழுது 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்ன செய்யறாரு, கொன்று குவிக்கிறார். அங்கே கூக்குரல், ஒரு பெரிய கூக்குரல், தன் குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் தவிக்கிற விஷயத்தை பார்க்க முடியும். இதுக்குத்தான் அந்த ஜனங்கள் அங்க கலங்கினாங்க, இவன் என்ன செய்ய போறானோ அப்படிங்கிற மாதிரி. ஆக மொத்தத்துல இந்த சம்பவங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில அப்படியே நடந்தேறினது என்பதை நம்மளால் என்ன செய்ய முடியும், சிந்திக்க முடியும். அதனால் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த பிறப்பின் நாளை முற்கொண்டு உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்குள்ளே மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும், உங்களால் மற்றவர்களுக்கும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you.